உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போன காரியம் என்னாச்சு? ஆனந்தி கிட்ட பேசுனீங்களா? நீ போனது என்னாச்சு? கார்த்தி என்ன சொன்னான்னு சொல்லு. என்னத்த சொல்றது, அவன் ரொம்ப மனசு வெறுத்து போய் பேசுறாங்க. நானும் எவ்வளவோ மல்லு கட்டி பார்த்துட்டேன். அவன் கொஞ்சம் கூட பொடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில ஒரே அடியா ஆனந்தி மேல எனக்கு லவ்வே இல்லைங்கிறான். அதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இங்கேயும் அதேதான் வேலாம். கார்த்தி சொன்ன மாதிரியே தான் ஆனந்தியும் சொல்றான். நான் என்ன சொன்னாலும் எனக்கு இது வேணாம், நான் அப்பா அம்மாவோடவே இருந்துடுறேன்னு சொல்றான். கடைசியில என்னால அந்த வீட்டுல போய் நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்றான். இதோட விட்டுருன்னு ஒரே அடியா மூச்சு விட்டுட்டான். இங்க பாரு, அவங்களுக்குள்ள லவ் இல்லைன்னு சொல்றது சுத்த போய். நடந்த பிரச்சனையெல்லாம் அவங்க 2 பேரையும் ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த விரக்தியில தான் இது வேணாம், சரி வராதுன்னு விலகி ஓட பாக்குறாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்கள சேர்த்து வைக்க நம்ம முயற்சி பண்ணணும். அது எப்படி வள்ளி? வேற ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்ல, 2 பேரும் லவ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னங்க? வா. நான் கொடுத்த சிம் கார்டு தானே போட்டிருக்க, அந்த நம்பர்லயே பேச எந்த டவுட்டும் வராது. இல்ல வேணாங்க, நீங்களே முதல்ல பேசுங்க. சரி எடு. இந்த கர்ச்சீஃபை சுத்திக்கிறேன். கொடு. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தானே? சரி. ஹலோ, யாரு? ஹலோ, யாருங்க? பேசுங்க. ஹலோ, ஆனந்திங்கிறது யாருப்பா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுப்பா, ரொம்ப அடிபட்டுருச்சு. அந்த பொண்ணுகிட்ட யார் என்னன்னு கேட்டதுக்கு இந்த நம்பரை கொடுத்து மயங்கிருச்சு. அதான் உனக்கு கால் பண்ண. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? எந்த இடத்துல இங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? இப்ப ஆனந்த் எப்படிங்க இருக்கா? நம்ம ஊரு 4 ரோடு இருக்குதுல்ல, அங்க அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்குது. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. ஏங்க ப்ளீஸ்ங்க, அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் வாப்பா. அவன் கிளம்பிட்டான். இந்தா, நீ பேசு. ஹலோ. ஹலோ, ஏம்மா இந்த கார்த்திங்கிற பையனை உனக்கு தெரியுமாமா? தெரியும், சொல்லுங்க. அந்த பையனுக்கு பாவம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. நம்ம ஊர் இந்த 4 ரோடு இல்ல, அங்கதான் ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு முச்சலாம கிடக்குறாப்ல. நீ கொஞ்சம் உடனே வரியாமா? அண்ணே, என்னன்னு சொல்றீங்க? நீங்க அவனை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா, வாமா. சரிண்ணே. 2 விக்கெட்டும் அவுட். எப்படி துடிச்சு போறாங்கன்னு பாத்தியா? ஆனா நம்ம கிட்ட லவ்வே இல்லன்னு நடிக்கிறாங்க இல்ல? வேலா, நான் சொல்லல, கார்த்தி வந்துட்டான் பாரு. நான் போய் அவன் கிட்ட பேசுறேன். நீ ஆனந்தி வந்தா போய் பார்த்து பேசிட்டு வா. சரி, போ. வள்ளி, உனக்கும் கால் பண்ணாங்களா? ஆனந்திக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு லேடி பேசுனாங்க. ஆனா பார்த்தா யாரையுமே காணோம். கால் பண்ணதே நான் தான். எனக்கு புரியல வள்ளி. ஆனந்திக்கு ஆக்சிடென்ட்னு கால் பண்ணது நான் தான். அவளுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்ல, அவ நல்லதா இருக்கா. சும்மா சொன்னேன். என்னது? சும்மா சொன்னியா? ஏய், என்ன வளரியான்டா? எதுக்கு அப்படி சொன்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு உயிரை இல்ல தெரியுமா? அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வந்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா அசால்ட்டா வந்து சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க? ஏய் வள்ளி, உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? இரு கத்தாத.
நீ ஆனந்தி மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் பொய் சொல்லி உன்னை இங்கே வர வச்சேன். இப்ப சொல்லு, உன் மனசுல ஆனந்தி இல்லாமையா நீ இவ்வளவு அடிச்சு பிடிச்சி இங்க ஓடி வர? அதுக்கெல்லாம் இப்படிலாமா போய் சொல்லுவ? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இனிமே பொய் சொல்லாத வள்ளி. சரி, ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத. இப்ப வாச்சும் ஆனந்தி மேல நீ வச்சிருக்கிற காதல் அப்படியே இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. உன் மனசுல ஆனந்தி இல்லைன்னு நீ வேலை கிட்ட சொன்னது எல்லாமே பொய். புரியுதா? ஆனந்தி, யார தேடுற? அண்ணே, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு அண்ணன் கால் பண்ணாருண்ணே. நீயும் அதுக்காக தான் வந்தியா? உனக்கும் கால் பண்ணாங்களா? கொஞ்சம் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாருண்ணே, பயமா இருக்குண்ணே. ஏய் ஆனந்தி, அடாத. கார்த்திக் ஒன்னும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான். நான் தான் அப்படி போய் சொல்லி உன்னை வர வச்சேன். என்னது? நீதான் போய் சொல்லி வர வச்சியா? ஏன் இப்படி போய் சொன்ன? யாராவது இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் சொல்லுவாங்களா? அவனுக்கு ஆக்சிடென்ட் சொன்னதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எதுக்கு நான் இப்படி போய் சொன்னேன்? சரி ஆனந்தி, வள்ளிகிட்ட ஏதோ கார்த்தி மேல எந்த லவ்வும் இல்ல, அவனை நான் மறந்துட்டேன்னு சொன்னியாமே. இப்ப எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அழுதுகிட்டு? உன் மனசுல காதல் இருக்கிறதுனால தானே இவ்வளவு பதட்டம் வருது. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்ன? அதுக்காக என்ன இப்படி போய் சொன்ன? தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி சொல்லாதண்ணே. சரி, சொல்ல மாட்டேன். ஆனா உன் மனசுல கார்த்தி இருக்கான்ற உண்மையை ஒத்துக்கோ. ஆமாண்ணே, கார்த்தி என் மனசுல இருக்கான்னா அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன். அப்பாடா, இது போதும். உன்னையும் கார்த்தியை சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். என்னென்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? இந்த போராட்டமே வேணான்னு தானே என் மனசுல கார்த்தி இல்லைன்னு சொன்னேன். திரும்ப ஏன்னு அங்கேயே வந்து நிக்கிற? வேண்டாண்ணே, இதை விட்டுரு. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எதுவுமே இல்லாம இது நடக்கவே நடக்காதுங்கிற முடிவுக்கு வந்தா கூட நிம்மதியா தான் இருக்கும் போல. இப்ப நடந்துரும் அப்ப நடந்துருங்கிற நம்பிக்கையோட இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு. அப்படிலாம் இல்ல ஆனந்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா. வேண்டாண்ணே, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இது எனக்கு வேண்டாம், இதோட விட்டுடு, அது போதும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.